அப்புறம் வந்து அதில் இருக்கக்கூடிய தனிநபர் பேரையும் நம்ம என்றைக்குமே குறிப்பிட்டு எதுவுமே பேசுறது இல்லை. அதனால கட்சி பேச வந்தாலே நம்ம வந்து அதுலேருந்து அவாய்ட் ஆகிறோம். ஏன்னா அது மாதிரி நம்மளை பிரிக்கிற வார்த்தைகள் எது இருந்தாலும் அதை நம்ம சேர்த்துக்கிறதே இல்லை சேர்றதுக்கு. ஏன்னா உலகத்திலேயே சவால் 10 பேர் ஒன்றா இருக்கிறது தான். அதுதான் நம்மளுடைய முயற்சியை தவிர இதில் எதையோ புதுசாக செய்கிறதுலாம் இல்லை. இதுக்கு பேரை வந்து நம்ம லட்சிய சமுதாயம்னு சொல்கிறோம். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ கோடி பேர் இருந்தாலும் கொஞ்சம் பேர் கூட தான் பழகிறோம். உருவாக்குனவர் யாரு? நல்லூர் வட்டத்தை உருவாக்குனவர் பாலுன்னு சொல்லிட்டு நம்ம சென்னையில் இருக்காங்க. அவங்க ஒரு 30 years பிஃபோர் டீ கடை வச்சுருந்தாரு. டோட்டலாக இப்போ ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி தான் க்ளோஸ் பண்ணாங்க. அது வரைக்கும் அந்த கடையில் பாரதி உணவகம் வச்சுருந்தாங்க. சில இளைஞர்கள்லாம் வருவாங்க, மாதம் மாதம் பேசுவாங்க. அப்புறம் சென்னையில் வந்து நிறைய சமுதாய அமைப்புகள்லாம் இருக்கும். மாதத்தில் ஒரு நாள் மீட் பண்ணுவோம். அப்பா ஒரு சோஷியல் ட்ரஸ்ட் வச்சுருந்தாரு. அதனால அவர் அங்கே போவார். அதனால எனக்கு பழக்கம் ஒரு 20 years பிஃபோர்லேருந்து. அதனால் இப்போ நான் ஒரு 10 years-ஆக இந்த மாதிரி மாணவர்களுடைய விங்கில் த்ரூஅவுட்டாக ட்ராவல் பண்ணிருக்கேன். அதனால் வாய்ப்பு என்ன இருக்கோ போய் பார்க்குறோம். அதில் இது பெட்டராக இருக்குது. நம்ம லைஃப் டைம் எவ்வளோன்னு நம்மளுக்கு தெரியும். அதில் என்ன பண்ணிட முடியுமோ அதை பண்ணுறது நம்மளுடைய கடமையாக இருக்குது. சாப்பிட்றோம், தூங்குகிறோம், எவ்வளோ எனர்ஜியாக நம்ம எடுத்துக்கிறோம், வேஸ்ட் பண்ணுறோம். அதுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எவ்வளோ இருக்குது. ரொம்ப மாணவர்கள் வந்து நிறைய புரிஞ்சுக்கிறாங்க, தெரிஞ்சுக்கிறாங்க. இப்போ அதெல்லாம் தெரிஞ்சவங்களே நம்ம கூட நிறைய பேர் இருக்காங்க. கேம்பெல்லாம் அந்த கல்லூரி மாணவர்கள் தான் முழுமையாக லீட் பண்ணி நடத்துறது. நம்ம ஜஸ்ட்டு சின்ன சின்ன ஃபெசிலிட்டேட் மட்டும்தான் பண்ணுறோம். இடம் மற்ற விஷயங்கள் எல்லாம் பொறுப்பெடுத்துக்கிறாங்க. சொன்ன அந்த 0 பட்ஜெட் கான்செப்டே அதான். இன்றைக்கி நான் வந்திருக்கேன். ஒரு அம்மா 30 கிலோமீட்டர் தள்ளி சித்ராதேவி அம்மான்றவங்க சித்தர் நத்தத்தில் நம்ம கூட இந்த பஞ்சாயத்து தலைவராக நிற்கிறதுக்காக வந்தவங்க. நம்ம சொன்னதை தான் நின்று ஜெயிச்சு செய்கிறதெல்லாம் அப்புறம். இப்போ என்ன செய்ய முடியும், இப்போ என்ன வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அவங்க கூட ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சு இப்போ கிராமத்தில் ஒரு 7 பேரை ஒருங்கிணைச்சு 7 இடத்துல டியூஷன் எடுக்கிறாங்க. 230 பசங்க படிக்கிறாங்க. இல்லைன்னா இன்றைக்கி அந்த குழந்தைங்க சாயங்காலம் 5 மணிக்கு ஸ்கூல் விட்டு வந்தால் நைட்டு அவங்க பேரண்ட் வர வரைக்கும் யாருமே கேட்க முடியாத நபர்கள் அவங்க. இன்றைக்கி அந்த 230 பேரை ஒரு கிராமத்தில் பிடிச்சி உட்கார வைக்க முடியுதுன்னா அவங்களுடைய உண்மையான உழைப்பு. இந்த நாடு, ஆமாம், இந்த கிராமம் நல்லா இருக்கணும், அதுக்கு நம்மளாம் சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு. அதில் சின்ன சின்ன சவால்கள் வரலாம். லட்சிய சமுதாயம், லட்சிய சமுதாயம். அதில் தான் சொல்லுவேன் நான் பழகிற தினமும் பழகிற ஒரு 50 பேர் ரொம்ப டெடிக்கேட்டடாக இருக்கக்கூடியவங்க மட்டும்தான். உலகத்தில் எவ்வளோ பேர் இருந்தாலும் நம்ம அவங்க கூட தான் பேசுகிறோம், பழகிறோம். அதனால் வந்து அதுக்குள்ளே நான் ஃபஸ்ட்டு வந்துட்டேன். இது இன்னும் எக்ஸ்பேண்ட் தான் ஆகணும். அது மாதிரி நம்ம கூட இருக்கக்கூடிய ஒரு 100கணக்கான 1000கணக்கான பேருக்கு அது அமைஞ்சிருக்கு. அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கான முயற்சி. இதோடைய இலக்காக நம்மளுக்கு அட்லீஸ்ட் 1% வெறும் ஒரே ஒரு % பீப்புளுக்கு இதை போய் ரீச் ஆகிடுச்சுன்னா, ஒரு பள்ளியில் இல்லை ஒரு கிராமத்தில் 1000 பேர் இருந்தாங்கன்னா 10 பேர் இதை புரிஞ்சு நம்ம கிராமம் முன்னேறணும். ஏன்னா ஒரு வீட்டுக்கு ஒரு இலக்கு இருக்குது. ஒரு வீடு வாங்கணும், ஒரு கார் வாங்கணும், இது படிக்கணும்னு. அப்படி ஒரு கிராமத்துக்கு என்ன இலக்கு இருக்குது, அதை யார் நிர்ணயிக்கிறது? இலக்கே இல்லாத கிராமம் வளர்ச்சியை பற்றி பேசவே முடியாது இல்லையா? நம்ம வளர்ச்சினா பில்டிங்கையோ அதையோ சொல்கிறது இல்லை, ஃபுல்லாகவே தற்சார்பு தான். அதுக்கான ஒரு நல்ல டீம் இருக்கிறாங்க, அதை பற்றி புரிய வைக்கிறாங்க. எங்கேருந்தோ வருது மளிகை பொருள், ஒரு மிளகாத்தூள் கூட நம்ம ஊரில் அரைச்சிக்க முடியாதா? அரைச்சி ஷேர் பண்ணிக்கலாம். அது மாதிரி சின்ன சின்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் மதிப்பு கூட்டல் பண்ணுறது, அதுக்கெல்லாம் சொல்லித்தரது, இந்த மாதிரியான ப்ராசஸ். பழந்துரையார் ரொம்ப அழகாக சொல்லுவார். மக்களை மக்களாக வச்சுக்கிறதுக்கு ஒரு முயற்சி, இன்னொரு பக்கம் பயனாளியாக ஆக்குறாங்க. ஆனால் நம்ம வந்து அவங்கள வந்து ஒரு பொறுப்பாளியாக பங்காளியாக ஆக்குறது தான் நம்மளுடைய ஒட்டுமொத்த வேலையுமே. எப்பா நமக்கும் ஆமாம் ஆமாம். அதனால் ரொம்ப இப்போது அவர் ஒவ்வொரு நாளும் நம்ம கூட தினமுமே மீட்டிங்ஸு மற்ற இடங்கள்லாம் பேசுகிறாரு, சொல்கிறாரு. நிறைய நாலேஜபிளாக விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிக்கிறாரு. அது பெரிய மற்றவர்களுக்கு நம்ம மேலே ஒரு நல்ல நம்பிக்கை ஏற்படுத்துது. ஏன்னா ஒரு நல்ல ஸ்காலராக நம்ம கூட சுற்றி இருக்க கிராமங்களில் ஆமாம் பஞ்சாயத்து ராஜில் நிறைய சென்சிடைஸ் பண்ண ஒரு ஆள். அந்த என்ன ஒரு விஜிலியம் பாறை வரைக்கும்